அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று மாதத்தின் முதல் நாள். இந்த மாதமாவது என்னுடைய வாழ்வில் உள்ள துன்பங்களும் துயரங்களும் தீராதா, என்னுடைய நோய்க்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, சுகம் கிடைக்காதா என்று தவித்து கொண்டிருக்கிற இதோ உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற இறை வார்த்தையானது எசாயா 58:8. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். மக்களே, ஆறுதல் தரக்கூடிய வல்லமையுள்ள இறை வார்த்தை. இரவு நேரத்திலே மனிதர்களுடைய உள்ளத்திலே தானாக ஒரு பயம் வந்துவிடும். பகலிலே நாம் தைரியமாக செய்யக்கூடிய செயல்களை கூட நாம் இரவிலே செய்வதற்கு அஞ்சுவோம். ஏனெனில் பயம் உள்ளத்தை சூழ்ந்து கொள்ளும். அந்த நேரத்திலே ஒளி தோன்றினால் மனதுக்கு உற்சாகமும் ஒரு நம்பிக்கையுமாக இருக்கும். விடியல் என்றாலே ஒரு புதிய தொடக்கம். ஒரு நாள் புதிதாக தொடங்கும் போது நம்முடைய உள்ளத்திலே அநேக காரியங்களை குறித்த எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. இன்றைக்கு ஆண்டவர் கூறுகிறார், உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். இருளில் இருந்து விடியல் வந்தவுடன் எப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதோ அதே போல நமக்கும் ஒரு நலமான வாழ்வு துளிர்க்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். நாம் நேர்மையாக நடந்தால் ஆண்டவருடைய நீதி நமக்கு முன் சென்று நம்மை காக்கும். எந்த நேரத்திலும் தீமை செய்து நன்மை பெறுவதை விட நன்மை செய்து அதற்கான பலனை பெறுவது மிகவும் நல்லது. ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். இஸ்ராயேல் மக்கள் பாலை நிலத்தில் பிரயாணம் செய்த போது ஆண்டவர் அவர்களுக்கு பகலிலே அக்கினி தூணாகவும் இரவிலே மேக தூணாகவும் இருந்து அவர்களை வழி நடத்தினார். அவர்களுக்கு முன்னும் பின்னுமாக இருந்து அவர்களை பாதுகாத்து வந்தார். அதே போல ஆண்டவருடைய மாட்சி நம் ஒவ்வொருவருக்கும் பின் சென்று நம்மை காக்கும். ஆண்டவர் நமக்கு முன்னும் பின்னுமாக இருக்கும் போது எந்த தீமையும் நம்மை அணுக முடியாது. ஆண்டவர் நம்மை பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் அவர் நன்மையாக மாற்றுவார். இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த புதிய மாதத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த புதிய நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடும் அப்பா. இந்த நாளை, இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே. இந்த மாதத்தில் நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா செயல்களையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. நீர் அவற்றை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும் ராஜா. நீர் எப்பொழுதும் எங்களுக்கு முன்னும் பின்னுமாக இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும் தேவனே. உம்முடைய ஒளி விடியல் போல எங்கள் மீது வந்து விளட்டும் தேவனே. உம்முடைய ஒளியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. நலமான வாழ்வு எங்களுக்கு கொடுக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே. நேர்மையாக வாழும்போது துன்பங்கள் வந்தாலும் கூட அதை தாங்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு கொடுத்து எங்களை பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே. ஆண்டவருடைய மாட்சி எப்பொழுது எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி தேவனே. இந்த மாதத்திலே நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா செயல்களையும் நீர் பொறுப்படுத்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும் தேவனே. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக ராஜா. இந்த மாதத்திலே புதிய கல்வி ஆண்டை தொடங்குகிற இந்த மாதத்திலே ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடும் ராஜா. குழந்தைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் தேவையான ஞானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. சாலமோனை ஞானத்தினால் நிரப்பின தேவன் இதோ இந்த பிள்ளைகளையும் குழந்தைகளையும் உடைய ஞானத்தினால நிரப்பும் அப்பா. அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடும் தேவனே. புதிய வேலை வாய்ப்புக்காக தேட இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ராஜா. அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதியும் தேவனே. ஊதிய உயர்வுக்காக ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தேவனே. அவர்களை ஆசீர்வதியும் தேவனே. அவர்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடும் ராஜா. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், இன்னும் அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை இதோ உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் தேவனே. உம்முடைய ஒளி எப்பொழுதும் அவர்களோடு இருப்பதாக ராஜா. அவர்களுக்கு நலமான வாழ்வை கட்டளையிடும் தேவனே. உம்முடைய மாட்சி எப்பொழுதும் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளட்டும் தேவனே. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.